வணக்கம். ஹைடெக் ட்ரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். எங்களுடைய டவர் பாக்ஸு ரெடி ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச் ஹைட்டு, 2 8 இன்ச்சு, ஒரு ஊஃபர், ஒரு மிட்ரேஞ்சு கிடையாது, ஆக்சுவலாக ஃபுல் ரேஞ்சு அண்டு வந்து டியூட்டர் இதை போட்டிருக்கோம். இது போட்டு கம்ப்ளீட் ஆனது. இது வந்து பார்ஷியலாக இருக்கிறது. இது வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 இன்ச்சஸ் ஹைட் இருக்குது. இதை இன்டர்னல் பார்க்கலாம். இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டாக வந்து ஷேப் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கார்னர் ஷேப் வந்து டாப்பில் வந்து உங்களுக்கு ஹெட்ஜு வந்து ரவுண்ட் எட்ஜ் பண்ணியிருக்கோம். நார்மலாக வந்து அது ஸ்கொயராக இல்லாமல் ரவுண்ட் எட்ஜ் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து வந்து ஃப்ரண்ட் டிசைன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து அந்த ஃப்ரேமும் கீழே பாட்டம் சர்ஃபேஸும் ஃப்ளாட்டாக இருக்கும். அதை உள்ளே வந்து ஒரு மைக்கா கொடுத்து உள்ளே போட்டிருக்கோம். இது வந்து இன்டர்னல் கன்ஸ்ட்ரக்ஷன். இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து டியூட்டர் வரும், மிட்டில் வந்து மிட்ரேஞ்ச் வரும், லாஸ்ட்டில் வந்து ஊஃபர் வரும். பட் இது ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். டாப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல் ரேஞ்சு, அடுத்து வந்து ஊஃபர், கீழே வந்து பாட்டமில் வந்து ஹெச்எஃப் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். கீழே இருக்கிறது வந்து ஏர் ஹோஸ் பைப்பு. அதாவது டாப்பில் வந்து ஃபுல் ரேஞ்சு, இந்த ஃபுல் ரேஞ்சு உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸ் கொடுத்துருக்கோம். கிளாஸ் உள்ளே ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ரேஞ்சுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபுல் ரேஞ்சுக்கு ஒரு ஏர் ஹோஸ் இங்கே இருக்குது. இந்த ஃபுல் ரேஞ்சு வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு இதுவாச்சுன்னா வந்து ஏர் ஹோஸ் வெளியே ரிலீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஊஃபர் அண்ட் வந்து டியூட்டருடைய கேட்ரேஜ் இது தனியாக இருக்குது. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3-வே நெட்வொர்க் கொடுத்துருக்கோம். 3-வே வந்து ஜிப் நெட்வொர்க் கொடுத்துருக்கோம். இது உள்ளே இருக்குது. இதுக்கும் ஃபுல்லாக கிளாஸ் உள்ள கொடுத்துருக்கோம். இங்கே வந்து இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பார்ட்டிஷன், அதாவது ஊஃபருக்கும் ஃபுல் ரேஞ்சுக்கும் நடுவில் ஒரு பார்ட்டிஷன். அது நார்மலாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஊஃபர் அடிக்கும் பொழுது இந்த மிடில் வந்து உங்களுக்கு வந்து பேஸ் வந்து வரும். பேஸ் வரும்போது நம்ம கையை வச்சு பார்த்தோமா ஃபீல் நல்லாவே தெரியும். பேஸ் வந்து இங்கே வரும். அதுக்காக இந்த பார்ட்டிஷன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஊஃபருடைய பேஸ் வந்து ஃபுல் ரேஞ்சுக்கு உள்ளே வராது. இப்போ வந்துச்சுன்னா வந்து அது வந்து அந்த குவாலிட்டி வைஸ் வந்து வித்தியாசம் வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்காக ஒரு இன்டர்னலாக ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே வந்து ஒரு நெட்வொர்க்கு, தென் ஒரு ஊஃபர் கேட்ரேஜ், தென் வந்து ஒரு டியூட்டர். இதுக்கு போட்டிருக்க டியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு ZDT05 100 வாட்ஸு டோம் டியூட்டர். இதுதான் அது. அதே மாதிரி வந்து 8 இன்ச்சு ஊஃபர் 90 வாட்ஸு ஜிப்பு இது போட்டிருக்கோம். 8 ஓம்ஸ் இது. அடுத்து வந்து ஃபுல் ரேஞ்சு வந்து 80 வாட்ஸு ஜிப்பில் போட்டிருக்கோம். அதுவும் அது 80 வாட்ஸு. ஸோ டோட்டலாக இது 3 ஐட்டம் வந்து உள்ளே இருக்குது. இது வந்து அந்த ஃபினிஷ்டு டவர். இதை கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது எங்களுடைய ஆம்புக்கு வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு சரவுண்ட் பாக்ஸஸ், சென்ட்ரு பாக்ஸஸ் அண்டு சப்பு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒவ்வொன்றா தனித்தனி வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ.